ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறவர்களுக்கு அவருடைய வேத வசனத்தின் மேலையும் அதிகமான நேசம் ஏற்படும். எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பிடுகிறோம். சில பேருக்கு ஈவினிங் டிஃபன் சொல்லி ஆட் பண்ணி 4 வேளை சாப்பிடுவாங்க. நமக்கு சரீரத்தின் மேல அவ்வளவு அக்கறையை காட்டுகிறோம். ஆனால் உன் ஆத்துமாவின் நிலை என்ன? உங்க ஆத்துமா எப்படி இருக்கு? உங்க சரீரம் நல்லா இருந்தா பத்தாது, உள்ள இருக்கிற உங்க ஆத்துமா பலனோடு இருக்கிறதா? யோவான் 3:2 சொல்லுகிற உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். நமது ஆத்துமா செழிக்க தேவனுடைய பார்வையில் உங்க சரீரம் எப்படி இருந்தாலும் சரி, சரீரத்துல வியாதி பலவீனம் பிசாசின் போராட்டம் இருந்தாலும் நீ பரலோகம் போயிடலாம். ஆனா உன் ஆத்துமா வியாதிப்பட்டு இருந்தா நீ பரலோகம் போவது கஷ்டம். உன் சரீரத்தை குறித்து அவ்வளவு கரிசனையோடு இருக்கிற நீ, சரீரம் நல்லா வெளுப்பா இருக்கணும்னு போட்டு இதை அதன்னு முகத்துல தேய்ச்சி அதை வெளுப்பாக்குகிற நீ, தலை முடியெல்லாம் கருப்பா இருக்கணும்னு சொல்லி அப்படியே டச் அப் டைன்னு போட்டு தேய்க்கிற நீ, என்னென்னமோ மேக்கப் என்னென்னமோ தெரப்பி இதெல்லாம் பண்ணி உன் சரீரத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை என்றைக்காவது ஒரு நாள் உன் ஆத்துமா எப்படி இருக்குதுன்னு யோசித்து பார்த்திருக்கிறீங்க? ஐயோ வெல்ல முடியா இருந்தா வயசானவன் சொல்லிடுவாங்களே, அசிங்கமா இருக்குமே. இதெல்லாம் கரிசனையோடு இருக்கிற நம்ம என்னைக்காவது ஆத்துமா எப்படி இருக்குதுன்னு யோசித்து இருக்கிறோம். ஆத்துமா நல்லா இருக்குதான்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசித்து இருக்கிறீங்க? உன் ஆத்துமால இருக்கிற கசப்பெல்லாம் போயிடுச்சு, உன் ஆத்துமாவில இருக்கிற வெறுப்பு கோபம்லாம் போயிடுச்சு. சில பேருக்கு அவங்களுடைய ஆத்துமா கசந்து இருக்கு, வியாதிப்பட்டு இருக்கு. நித்திய காலமாய் தேவனோடு வாழக்கூடிய நமது ஆத்துமா எப்படி இருக்குதுன்னு கொஞ்சமாவது உன் ஆத்துமாவை குறித்து தான கரிசனை உனக்கு இருந்திருக்கு.